உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி வாரிசு அரசியல் நோக்கி நகர்கிறதா என்று காலங்காலமாகவே வாரிசு அரசியலுக்கு முட்டு கொடுத்து தன்னோட வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய வாடகை வாய்கள் எல்லோரும் இன்னைக்கு தன்னோட வாய்க்கு ஓய்வே கொடுக்காம நாம் தமிழர் கட்சி மீது விமர்சனங்களை அள்ளி தெளிச்சிட்டு வர்றாங்க. எதற்காக இந்த விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு, இதற்கான முக்கியமான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த வாரம் 17ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியோட மாநில கலந்தாய்வு கூட்டம்ங்கிறது சென்னையில் நடந்தது. அதில் நாம் தமிழர் கட்சியில் கூட எல்லா நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு. அதன் பேரில் எல்லா பொறுப்பாளர்களும் வந்திருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு எப்படி நம்ம வேலை செய்யணும், எப்படி நம்ம கருத்து முரண்பாடுகளை தவிர்க்கணும், எப்படி மக்கள் இடத்துல நம்மளுடைய கருத்துக்களை கொண்டு போகணும், எப்படி வெற்றி பெறணும் சொல்லி நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்களுக்கு அண்ணன் சீமான் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூடுதலாக ஒரு விடயம் பேசப்பட்டது. குறிப்பாக பெண் வேட்பாளர்கள் பரப்புரைக்கு செல்லும்போது அவர்கள் கூட அதிகமான பெண்கள் கூட போகணும். அதனால் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் தங்களுடைய மனைவிகளை, தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், இப்படி எல்லாரையுமே பரப்புரைக்கு அனுப்புங்க. இன்றைக்கி ஆண் வேட்பாளர் அப்படின்னா தன்னோட தந்தையை அனுப்புங்க. இன்றைக்கி பெண் வேட்பாளர் அப்படின்னா குறிப்பாக தன்னோட தாயும் தன்னோட மகளையும் தன் கூட இருக்கக்கூடிய பெண் சொந்தங்கள் இவர்களை கூட அனுப்புங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அவர்களுக்கும் ஒரு கூடுதலான ஒரு வலிமையோடு இருக்கும். அவர்களுக்கு அந்த இடத்துல நீண்ட நேரம் பரப்புரை செய்யும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, இல்லை அவர்களுக்கு தேவைப்பட்ட எதனா ஒரு விடயம் பேசணும்னா கூட அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் என்னோட தொகுதியில், குறிப்பாக சிவகங்கை தொகுதியில் நான் பெண் வேட்பாளர் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட தாயை நான் பரப்புரைக்கு நான் அனுப்புகிறேன். அதே போல் தென் சென்னையில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே உதவி தேவைப்படும் பொழுது என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கைவிழி காளிமுத்து அவர்களையும் நான் அனுப்புவேன். இதே மாதிரி எல்லா பொறுப்பாளர்களும் நல்லா கவனிச்சுக்கணும். இதே போல் எல்லா பொறுப்பாளர்களும் தன்னோட தாயவும் தன்னோட மனைவியவும் பரப்புரைக்கு அனுப்புங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஆலோசனையை கொடுத்திருந்தாங்க. நான் என் மனைவியை கட்டாயம் பண்ணு தென் சென்னையில் அம்மாவுக்கு அருகில் இருக்க வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த பகுதியிலேயாவது போய் நீ அம்மாவுக்கு ஆதரவாக வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நீங்களும் சொல்லு. இந்த கருத்தை பதிவு செய்து 2-3 தினங்கள் கடந்த பிறகு நேற்று முன்தினம் தலைமையிலேருந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று வருது. அது எதற்காக அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் சட்ட ஆலோசகர் நியமிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பாளர்கள் நீண்ட பட்டியல் இருக்குது. அதில் 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும், குறிப்பாக சொல்லப்போனால் தென் சென்னைக்கோ இல்லை சிவகங்கைக்கோ இல்லை ராமநாதபுரத்துக்கோ இல்லை மத்திய சென்னைக்கோ அந்த மாதிரி கிடையாது, 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் யாரெல்லாம் சட்ட ஆலோசகர்னு சொல்லி கட்சியோட தலைமை ஒரு அறிக்கை வெளியிடுது. தென் சென்னை சட்ட ஆலோசகர் அந்த நியமனத்தில் ஒரு 4 பேரோட பேர் நாம் தமிழர் கட்சியால் பரிசீலிக்கப்படுது. அது யாருன்னு பார்த்தா ராஜன் செல்வராஜன் ஒருத்தவங்க, 2வது ஒன்று கயல்விழி காளிமுத்து, 3வது ஒன்று புருஷோத்தமன், 4வது ஒன்று மகேஷ். இந்த 4 பேரும் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு சட்ட ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார்கள் சொல்லி அண்ணனோட கையெழுத்திட்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகுது. இதை பார்த்த உடனே ஊடகங்கள் எல்லோரும் என்ன சொல்லிருச்சுன்னா, நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவருடைய மனைவிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது, நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவருடைய மனைவி சட்ட ஆலோசகராக நியமனம், நாம் தமிழர் கட்சியில் வாரிசு அரசியலா, இனிமேல் தம்பிகள் இதில் பயணிக்கலாமா, இனிமேல் தம்பிகளுக்கு மானம் சூடு சொரணம் இதெல்லாம் இருக்குமா, வாரிசு அரசியலுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்களே வாரிசு அரசியல் பண்ணுறீங்களே, இனிமேல் நீங்கள் திமுக விமர்சிக்கலாமா, அதிமுக விமர்சிக்கலாமா, காங்கிரஸ் பாஜக விமர்சிக்கலாமா, நீங்கள் தான் மாற்று சக்தியா அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைத்த எல்லா தம்ப்ளைனையும் வச்சு, தனக்கு கிடைத்த எல்லா ஊடக வெளிச்சத்தையும் வச்சு நாம் தமிழர் கட்சி மீது ஒரு அவதூறை பரப்பிட்டாங்க. இப்போ என்ன ஒரு இதில் கவனிக்க வேண்டிய விடயம் அப்படின்னா, தென் சென்னை சட்ட ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்ட மொத்தம் 4 பேர். அந்த 4 பேரில் முதல் இடத்துல ராஜன் செல்வராஜன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, 2வது இடத்துல தான் கைல்விழி காளிமுத்து இருக்கிறாங்க. இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையிலேயே அண்ணி கைல்விழி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க முதல் இடத்துல அவங்களோட பேரை கொடுத்துருக்கலாம். அதாவது முதல் இடத்துல அவங்க பேரை கொடுத்து 2வது இடத்துல மீதம் இருக்கக்கூடிய 3 பேரோட பேரை கூட அவங்க கொடுத்துருக்கலாம். 2வது ஒன்று, நாம் தமிழர் கட்சியில் தென் சென்னைக்கு மட்டும் அந்த சட்ட ஆலோசகர் என்கிற ஒரு பொறுப்பு வழங்கப்படலை. இது ஒரு தற்காலிகமான ஒன்று தான். நீ கயல்விழி அவர்களுக்கு எப்படி சட்ட ஆலோசகர்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்குதோ அதுபோல் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சட்ட ஆலோசகருங்கிற பொறுப்பு பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. பல பெண்களுக்கும், பல மகளிர் பாசையில் பயணிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எதற்காக இந்த சட்ட ஆலோசகர் அப்படின்னா, தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. அப்போ சில இடையூறுகள் வரலாம், அவர்கள் சில சந்தேகங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை சட்ட ஆலோசகருக்கு இருக்குது. அவர்கள் இருக்கக்கூடிய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கணும். குறிப்பாக ஒரு பரப்புரைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அனுமதி வாங்கணும். சில நேரம் அனுமதி மறுக்கப்படும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட பரப்புரை போனால் வென்று விடுவார்கள், அதனால் அச்சம் இருக்கும், தன் துரோகத்தை சொல்லி விடுவாங்க, அதனால் கொஞ்சம் அச்சம் இருக்கும், இதற்கு இடையூறுலாம் வரும். அப்போ சட்ட ஆலோசகர் அங்கே போகணும், அந்த அனுமதியை வாங்கி கொடுக்கணும், சுதந்திரமாக வேட்பாளரை செயல்பட விடணும். இந்த மாதிரி நிறைய நெருக்கடி நாம் தமிழர் கட்சிக்கு வரும்.
வர வைப்பாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா தொகுதிகளுக்கும் சட்ட ஆலோசகரை நியமனம் செய்து வேட்பாளரை சுதந்திரமாக செயல்பட வைப்பதற்கு கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்குது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சில தற்குறி முண்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வாரிசு அரசியலை எடுத்துருச்சு. யார் சொல்கிறது? காலங்காலமாக வாரிசு அரசியலுக்கு தன்னோட வாயை வாடகைக்கு கொடுத்து முட்டு கொடுத்து தன் வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாடகை வாய்களும் இந்த கருத்தை முன்வைக்குது. ஆனால் அண்ணாதுரைக்கு பிறகு கருணாநிதி, ஐயா கருணாநிதிக்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அவர்கள், ஐயா உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி என்பது கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்ட ஒரு விடயம்தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை திமுகவை சேர்ந்தவர்கள் பலருமே ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அந்த குடும்பத்தை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நான் மரணிப்பதற்குள்ள இன்ப நிதியை நான் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னு சொல்லி திமுகவுடைய நிர்வாகி மேடையில் பேசின காணொலி நிறைய இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் உண்மையான வாரிசு அரசியல். ரெண்டாவது ஒன்று, இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட சுற்றறிக்கையில் கயல்விழி காளிமுத்து என்பதை 2வது இடத்துல தான் இன்றைக்கி அண்ணன் கொடுத்துருந்தார். உண்மையிலேயே அவர் முன்னுரிமை கொடுக்கணும்னா முதல் இடத்துல கொடுத்துருக்கலாம். ஆனால் திமுகவிலேயோ இல்லை மற்ற கட்சிகள்லையோ இன்றைக்கி முன்னுரிமை என்பது எப்படி கொடுக்கப்படுது? குறிப்பாக திமுகவில் எப்படி முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னா, என்னதான் திமுகவில் பல வருடம் அனுபவம் பெற்ற அரசியல்வாதிகள் இருந்தாலும், அமைச்சர்கள் இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும், தமிழறிவு பெற்ற பல அரசியல்வாதிகள் இருந்தாலும் முன்னுரிமை கொடுக்கப்படுவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர்னு போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக வருகன்னு போட்டு கீழே சிறப்பு விருந்தினர் சொல்லி மற்ற அமைச்சர்களுடைய பெயர் இன்னைக்கு பதிவிடப்படுது. இன்னைக்கு உண்மையிலே ஐயா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விட மேம்பட்டவர்கள், அறிவானவர்கள் நிறையா பேர் இன்னைக்கு திமுகவில் பயணிக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் அங்கே முன்னுரிமை கொடுக்கப்படுதானா? கிடையாது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் உதயநிதியோட அமைச்சரவையில் நான் இருப்பேங்கிறாங்க. அதுக்கு பேர் வாரிசு அரசியல். அதே போல் அமைச்சர் துரைமுருகனோட மகன் திமுகவில் இருக்கிறாங்க, அமைச்சர் பொன்முடியோட மகன் திமுகவில் இருக்கிறாங்க, அமைச்சர் KN நேருவோட மகன் திமுகவில் இருக்கிறாங்க. அதேபடி தங்கபாண்டியனோட மகள் தமிழச்சி தங்கபாண்டியன் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி தங்கம் தென்னரசு அவங்களோட மகன் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே போல் இன்னும் எண்ணற்ற நிர்வாகிகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே போகலாம். ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வாரிசு அரசியலுங்கிற பேரில் திமுகவில் இன்னைக்கு மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்று கருத்து கிடையாது. கேட்டால் இவர்களே சொல்கிறாங்க, தந்தைக்கு பிறகு மகனும், மகனுக்கு பிறகு அவருடைய மகனும் வருவதில் என்ன தவறுன்னு. வருவது கூட தவறு கிடையாது. ஆனால் அவர்களிடம் மட்டுமே தலைமைத்துவம் இருக்கிறதும், அவர்களிடம் மட்டுமே அதிகாரம் இருப்பதும் தான் அங்கே தவறு என்று கற்பிக்கப்படும். அதே போல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே அதைத்தானே இன்றைக்கி பின்பற்றுறாங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. இன்றைக்கி கருணாநிதி தன்னோட மகனை கொண்டு வரணும்னு சொல்லி முடிவெடுத்தார். இன்றைக்கி மற்ற சட்டமன்ற உறுப்பினரும் தன்னோட மகனை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் அந்த மாதிரி எத்தனை உதாரணத்தை உங்களால் காட்ட முடியும்? தலைமையில் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. அதன் பிறகு யாரெல்லாம் அங்கே பொறுப்பில் இருக்கிறாங்க? அண்ணன் சீமான் அவருடைய குடும்ப உறுப்பினர் யாரும் கிடையாது. அன்னைக்கு கைல்வெளி அவர்களும் வழக்கறிஞராக அங்கே செயல்படுறாங்க. அவங்களும் வழக்கறிஞர் படிப்பு முடிச்சு இருக்கிறாங்க, கட்சியில் வழக்கறிஞர் பாசறையில் இருக்கிறாங்க. அதுபோல் அவங்களும் களப்பணியில் ஈடுபடுறாங்க. அவங்களும் அந்த கட்சியில் ஒரு உறவாக பார்க்கப்படுறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இன்னைக்கு திமுகவில் மாதிரி அவருடைய மகன் என்பதற்காகவே இன்னைக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பது போல நாம் தமிழர் கட்சி நடத்தப்படலை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்புமே அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களா என்று கண்டறியப்பட்டு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுது. எத்தனையோ மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க, மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க, இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க. எண்ணற்ற பொறுப்புகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்குது. அனைவருக்குமே வாரிசு அடிப்படையிலையோ இல்லை எந்த ஒரு சிவாரிசு அடிப்படையிலோ கொடுக்கப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. அனைத்துமே அவர்களுடைய திறமைக்கும் அவருடைய தகுதிகளுக்கும் திறமையை கண்டறிந்து தான் அவர்களுக்கு அந்த முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதாவது அரை நூற்றாண்டு காலமாக திமுகவில் பயணித்து ஒரு குடும்பத்திற்கே அடிமையாக மாறி அந்த குடும்பத்தை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு தன் வாயால் சொல்லக்கூடிய அளவுக்கு அடிமையில் ஊறி போய் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோரும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி ஊடகங்களும் அதற்கு துணை போகுது. ஏன்னா ஊடகங்கள் இன்றைக்கி திமுகவுடைய பினாமியாக இருக்குது, திமுகவிற்கு சாதகமான செய்திகளை வெளியிடுது. அதனால் இவர்களுக்கு எப்போது நாம் தமிழர் கட்சி மீது எதனா ஒரு செய்தியை பரப்பலாம், திட்டமிட்டு அவதூறு பரப்பலாம்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தாங்க. அதற்கு தீனி போடுற மாதிரி இந்த செய்தி வெளிவந்துருச்சு. அண்ணன் சீமான் தெளிவாக மேடையில் சொன்னாங்க, ஒரு பெண் வேட்பாளர் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு சில மன அழுத்தம் வந்துடக்கூடாது, அவர்களை சுற்றி பெண்கள் இருக்கணும், அதனால் என் குடும்ப உறவுகளை நான் அனுப்புகிறேன் என் கட்சியின் சார்பாக. என் குடும்பத்தில் இன்னும் 4 பெண்கள் இருந்திருந்தாலும் நான் அண்ணன் சீமான் அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி என் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நாளைக்கு நானும் என்னோட வேட்பாளர் வரும்பொழுதும் நானும் அனுப்ப தான் செய்வேன். இது போல் எல்லாருமே அனுப்பணும் தான் சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு ஊடகத்தில் ஒரு தம்ப்நெயில் பார்க்க முடிஞ்சு, சினிமாவில் ரீஎன்ட்ரி சீமான், அரசியலில் முதல் முறையாக என்ட்ரி கைல்வெளி சீமான் அப்படின்னு. அதாவது எதுகை முனையோட வைக்கிறானுங்களா? நமக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, என்னதாண்டா வேணும் உங்களுக்கு, ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? இவங்களுக்கு இன்னொரு விட தெரிய மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சியை பற்றி தப்பாக போட்டாலும் சரியாக போட்டாலும் சரி, அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விதத்தில் வளர்ச்சியாகவே முடிஞ்சிருது. இந்த 6,28,000 ஒரு
காட்சி ஒன்று வரும்ல, டே அவன் எந்த பாடு போட்டாலும் அடிக்கிறான்டா, டே அவனை அப்படி பண்ணுறான், அவனுக்கு இந்த மாதிரி பந்து போடுறா, ஃபீல்டிங் இங்கே செட் பண்ணுறான். அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இவனுங்களே என்னென்னமோ முயற்சி பண்ணி தான் பார்க்குறானுங்க. அவதூறை பரப்புறானுங்க, வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வரானுங்க, நெருக்கடி கொடுக்குறானுங்க, போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறானுங்க, பிடிச்சி உள்ளதுக்கே போடுறானுங்க, எண்ணெயை சோதனை விடுறானுங்க, அவதூறு மேலே அவதூறு, எண்ணற்ற திட்டங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குறானுங்க. இன்னொரு உண்மையாக சொல்லப்போனால் மக்களுக்கு இத்தனை தடவை யோசித்து இவ்வளவு தீவிரமாக இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தியிருப்பாங்கன்னா மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சியை இவர்கள் வந்து அழிக்க வேண்டும் என்பதற்காண்டி இவர்களோட போராட்டங்கிறது உண்மையிலே பாராட்டுக்குரியது தான். வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் இதே நலத்தோடு இருந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு இதே அவதூறையும் இதே விளம்பரத்தையும் நீங்கள் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். உண்மையாகவே தமிழ் தேசியத்தை உணர்ந்தவர்களும் புரிந்தவர்களும் இதை வாரிசு அரசியல் என்று ஒருபோதும் நினைக்கப் போவதில்லை. இது எங்கள் உறவோடு உறவாக இணைந்து என் இனத்திற்கான போராட்டம், என் இனத்திற்கான விடுதலைக்கான அரசியல். அதனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தான் போராடுவோம். நீங்கள் தான் கூப்பிடுறீங்க ஒன்றிணைவோம் வா, நாடும் நமதே 40 நமரே, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, நீங்களும் தான் கூப்பிடுறீங்க. ஸ்டாலின் உரிமை குறை மீட்க மக்களே ஓடோடி வாருங்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்து இன்றைக்கி வாரிசு அரசியல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? மக்களாட்சி அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி செயல்படுது. அந்த மக்களாட்சியை நிறுவுவதற்கு போராடுது. அந்த போராட்டத்தின் மூலிமா மக்களை சென்றடையுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நாம் தமிழர் கட்சி மீது இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புவதை விட்டுட்டு உண்மையிலே உங்கள் கொள்கைக்காகவும் உங்களுடைய அரசியல் சித்தாந்தத்திற்காகவும் தொடர்ந்து போராடுங்க. இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி உண்மையாக போராடக்கூடியவர்களுக்கு கொஞ்சமாவது வழிவிடுங்க. ஏன்னா இந்த தமிழ் இனத்திற்காக உண்மையாக போராடிய எவரும் தன் குடும்பத்திற்காண்டி தன் லட்சியத்தை இழந்ததாக வரலாறே கிடையாது. அது தலைவர் பிரபாகரனில் தொடங்கி இன்று வரை அதற்கு முன்னாள் வரைக்கும் எத்தனையோ நம்ம வரலாற்றை நம்மளால் சொல்ல முடியும். தலைவர் பிரபாகரன் அவர்களை இதே இந்தியாவில் வந்து அழைத்துட்டு வந்து தன் குடும்பத்தின் மீது ஒரு கருத்தை பதிவு செய்து அவர்கள் அனைவரும் இருக்கணுமா, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்ல போது கூட தலைவர் அவர்கள் உங்களுக்கும் அதே மாதிரி குடும்பம் இருக்குது, பொது வாழ்க்கையில் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் பற்றி துளியளவும் சிந்திக்க மாட்டாங்க, எனக்கு என்னோட விடுதலை தான் முக்கியம்னு கருத்து பதிவு செய்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் தலைவரின் தமிழ் தேசியத்தின் பாதையில் பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வாரிசு அரசியலை முன்னெடுக்க போவதும் கிடையாது. இது வாரிசு அரசியலும் கிடையாது.